வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற திருப்புகழ் கருப்பற்றூரில் பிறவாதே அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய திருப்புகழ். இது ஒரு பொது பாடல். இந்த பாடலுடைய எண் 1283. இந்த திருப்புகழை படிக்கிறதுனால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். வாங்க இந்த திருப்புகழை இப்ப பார்க்கலாம். கருப்பற்று ஊறி பிறவாதே, கணக்க பாடுற்று உழலாதே, திருப்பொற்பாதத்து அனுபூதி சிறக்க பாலித்து அருள்வாயே, பரப்பற்றாருக்கு உரியோனே, பரத்து அப்பாளுக்கு அணியோனே, திருக்கை சேவல் கொடியோனே, செகத்தி ஜோதி பெருமாளே. இப்ப இந்த பாடலுக்குரிய பொருளை பார்க்கலாம். கருப்பற்று ஊறி பிறவாது அப்படின்னா அன்னையுடைய கருப்பையில் பற்று கொண்டு அதிலேயே அந்த பற்றிலே ஊறி மீனும் பிறக்கவும் வேண்டாம். கணக்க பாடுற்று உழலாது அப்படின்னா பல வகையான துன்பங்களையும் பட்டு உழலவும் வேண்டாம். திருப்பொற்பாதத்து அனுபூதி, பொன்னால் ஆகிய உன்னுடைய இரு பாதங்களுடைய அனுபூதி, அதனுடைய அனுபவத்தினால் கிடைக்கக்கூடிய பேரானந்தம் சிறக்க பாலித்து அருள்வாயே, அந்த பேரானந்தத்தை எனக்கு சிறப்பான முறையில கொடுத்து நல்ல விதமா எனக்கு அருள் புரிப்பா. பரப்பற்றாருக்கு உரியோனே, பற்று அப்படின்னா ஆசை, பரப்பற்றார் அப்படின்னா பற்றுகள் அற்றவர்களுக்கு, உரியோனே அப்படின்னா அவர்களுக்கு உரிமையானவனே, பரத்து அப்பாளுக்கு அணியோனே அப்படின்னா இந்த அண்டவெளியாம் தாண்டி இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த பொருளுக்கு அணியாக இருப்பவனே, திருக்கை சேவற் கொடியோனே, திருக்கைகளில் சேவல் கொடியை கொண்டவனே, ஜெகத்தி ஜோதி பெருமாளே, இந்த ஜெகத்துக்கே பெரிய ஜோதியாக இருக்கக்கூடிய பெருமாளே. பொதுவாவே இறைவனுடைய பாதங்களை பிடிச்சுக்கணும் அப்படின்னும் அவனோட பாதங்களை சரணடையணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா காந்தத்தை பொறுத்த வரைக்கும் எதிரெதிர் திசைகள் இருக்கும் இல்லையா, அது மாதிரி மனித உடல்ல அவங்களுடைய தலைபாகம் வடக்காகவும் பாதங்கள் தெற்காகவும் இருக்கும். ஒருத்தரோட பாதத்துல விழுகும் போது அது தெற்கு பக்கம், அதுல நம்ம தலையை வச்சு ஆசீர்வாதம் வாங்கும் போது அது வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் இணையிற இடமா இருக்கும். அதனால அந்த பெரியவங்களுடைய நல்ல விஷயங்கள் அவங்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு சுலபமா கிடைக்கும். இறைவனுடைய திருப்பாதங்களை பிடிச்சுக்கிட்டா வாழ்க்கையில இருக்க எல்லா பிரச்சனைகளுமே தீர்ந்துடும். முருகனுடைய பாதங்கள் பிடிக்கும் போது நம்மளுடைய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும்.